என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒருவரின் பெயரைச் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இவரால் எந்த நேரத்திலும் உனக்கு ஆபத்து ஏற்படலாம். அதனால் அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை கேட்டு நீ உஷாராக இருக்க வேண்டிய நேரம். கருப்பன் எதை சொன்னாலும் அதற்குள் இருக்கின்ற அர்த்தங்களை உணர்ந்து கொண்டு அது உனக்கு தருகின்ற உண்மையான விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் எந்த ஒரு விஷயத்தை உன் முன்னின்று உனக்கு சொல்கிறேனோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பேராபத்திலிருந்து உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் உன்னை தேடி வருகின்ற உன் அப்பன் உனக்காக இந்த வாழ்க்கையில் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் ஒரு ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அதை நீ கண்டுகொள்ளாமல் சென்று விடலாம். ஆனால் ஒரு நபரை நான் குறிப்பிட்டு சொல்லி ஒரு ஆபத்து வருகிறது என்று சொல்கிறேன் என்றால் அதை நீ கவனிக்காமல் விட்டு செல்ல முடியாது. இது உன்னுடைய வாழ்க்கையில் எதை நடத்தும், எப்படி கொடுக்கும், எந்த விஷயத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருகின்ற நேரம் கருப்பனுக்கு வேறு வேலை இல்லை என்று நினைத்து விட்டாயா? என் குழந்தையே, உன் அப்பன் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளிலும் கடைசியாக இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதுதான் என்னுடைய முழுமையான எண்ணமாகவும் முழுமையான சிந்தனையாகவும் இருக்கும். நான் என் பிள்ளையின் வாழ்க்கையை வழிநடத்தி விடவும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் என் குழந்தைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதிப்படுத்திடவும் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன். ஆபத்துக்கள் எங்கிருந்து எந்த திசையிலிருந்து வேண்டுமானாலும் உனக்கு வரலாம். ஆனால் இதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா? இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா? என் குழந்தை, இதையெல்லாம் நீ உணர வேண்டும். இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் உண்மையான விஷயம். இனி எதுவென்றாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உன் கைகளில் நான் உன் வாழ்க்கையை உனக்கென நிச்சயமாக ஒப்படைக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையாக நான் மாற்றுகிறேன். அதே நேரத்தில் கருப்பன் சொல்வது போல யாரால் உனக்கு ஆபத்து வந்தாலும் அவர்களிடத்திலிருந்து நீ சற்று உஷாராக இருந்து விட வேண்டும். நான் சொல்லக்கூடிய இவரினுடைய பெயரை நீ தெரிந்து கொண்ட பிறகாவது கவனமாக இருப்பாயல்லவா? இவரினுடைய பெயரை என்னவென்று நீ புரிந்து கொண்ட பிறகாவது கவனமாக இருப்பாயல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் இனி உனக்கு வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இந்த நிலையில் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்க நினைப்பவர்கள் யாராக இருக்க முடியும் என்று யோசிக்கிறாயல்லவா? என் குழந்தையே, நமக்கு ஒரு ஆபத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய இன்னல்களை தர நினைப்பவர்கள் எல்லாமுமே இப்பொழுது நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிறாய், இப்பொழுது நீ எப்படிப்பட்ட கஷ்டத்தில் தவிக்கிறாய் என்பதனை எல்லாம் நன்கு அறிந்து கொண்டவர்கள்தான். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொண்டவர்கள் மட்டும்தான் உனக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்க நினைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இதுதானே சரியான வாய்ப்பு, இதுதானே சரியான தருணம். இந்த தருணத்தை பயன்படுத்தி உனக்கு ஒரு இன்னல்களை கொடுத்து விட்டோமானால் ஒட்டு மொத்தமாக உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் இத்தோடு நின்றுவிடும் அல்லவா? ஒட்டு மொத்தமாக உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் உனக்கு முற்றுப்புள்ளி கிடைத்து நீ இந்த பிரச்சனைகளிலேயே முங்கி இந்த வாழ்க்கையை வெறுத்து விடுவாய் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கத்தான் உனக்கு இவர்கள் துன்பங்களை தருகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த பொழுதிலும் என் பிள்ளை, இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் எதை உன்னால் பெற முடியும் என்று நீ நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ சரியாகவும் தெளிவாகவும் எப்பொழுதும் பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது.
என் குழந்தையினுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளக்கூடிய தருணம். நமக்கு வேண்டும் என்றே எத்தனை துன்பங்கள் வந்தாலும், வேண்டும் என்றே எத்தனை சோதனைகள் வந்தாலும், அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை நீ உனக்கென உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும். யார் என்ன நினைத்தாலும், யார் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உனக்கு கொடுத்தாலும், நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையை உன்னால் காப்பாற்ற முடியும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கான திருப்பத்தை நிச்சயமாக நடத்திட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, கருப்பன் இந்த சூழ்நிலையில் உனக்கு எதை எல்லாம் கொண்டு வந்து தருகின்றேனோ, எதையெல்லாம் உன் கண் முன்னால் நிறுத்துகிறேனோ, அவை எல்லாமே உனக்கு இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை தெளிவுபடுத்தும். அடுத்தது உன் வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு உணர்த்தி சொல்லும். உன்னை காலம் முழுக்க எண்ணி எண்ணி என் பிள்ளை மகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு பேரானந்தமும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி எதற்காகவும் நீ உன்னுடைய நம்பிக்கையை தொலைக்காதே. எதற்காகவும் என் பிள்ளை உன்னுடைய சந்தோஷத்தை இழக்காதே. என் தங்கமே, கருப்பன் முதலிலேயே சொல்லிவிட்டேன், உன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்தவர்தான் உனக்கு துன்பங்களை கொடுக்கிறார் என்று. உன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்தவர்கள்தான் உனக்கு துன்பங்களை மீண்டும் மீண்டும் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்படி இருக்கும் பொழுது இது உன்னை பற்றி நன்கு தெரிந்த ஒருவராகவே இருக்க முடியும் அல்லவா? உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நன்கு தெரிந்த ஒருவராகத்தான் இருக்க முடியும் அல்லவா? எப்பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எல்லாம் என் பிள்ளை நீ தவித்து கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளுக்கும் நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். வெற்றி கிடைத்து விட்டால் ஆடாமலும், தோல்வி கிடைத்து விட்டால் மனமுடைந்து விடாமலும் நீ இருந்தால் போதும். கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் சரியாக தந்துவிடும். உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நிறைவாக கிடைக்கச் செய்துவிடும். எந்த நொடி இந்த வாழ்க்கை நமக்கு என்னவாக மாறுமோ என்று நீ பதறியது எல்லாம் முடிந்து இனிமேல் எல்லா நிலையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். கருப்பன் இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சில தொடர்ச்சியான பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதே, அதற்கு யார் காரணம், என்ன காரணம் என்று கருப்பன் தேடி அலசி ஆராய்ந்த பொழுதுதான் உன்னோடு இருந்து கொண்டே இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற பிரச்சனைகளை நான் கண்டு கொண்டேன். என் பிள்ளையே, நான் இவர்களின் பெயர்களின் முதல் எழுத்தை சொல்கின்றேன். இதில் ஒரு பெயரினுடைய முதல் எழுத்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த துரோகத்தின் பெயராக இருக்கும். என் குழந்தையே, நீ நினைக்கலாம் கருப்பன் பொத்தாமுதுவாக யார் பெயரையோ சொல்லிவிட்டு செல்கிறார் என்று. என் குழந்தையே, கருப்பன் சொல்ல நினைப்பது எல்லாமுமே உனக்கு மறைமுகமான விஷயங்களைத்தான். நான் வெளிப்படையாக எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் என்றால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எதுவுமே உன் கண்களுக்கு பதற்றமாகவே தெரியும். பதற்றத்தோடு எல்லாம் நாம் இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்துவிட முடியாது. பதற்றம் இருந்தால் இந்த வாழ்க்கையில் நம்மால் எதையுமே சரியாக எதிர்கொண்டு விட முடியாது. இனி உனக்கு நான் தருகின்ற விஷயங்களும், உனக்கு நான் கொடுக்கின்ற உண்மைகளும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் காலகட்டம் உனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. நல்ல நேரத்தை நீ எதிர்பார்க்கின்ற நேரமும் உனக்கு வந்துவிட்டது. உன்னை தொடர்கின்ற காலம், உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் என்று அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை இனியாவது நீ சரிபடுத்திக் கொள். கருப்பன் தரக்கூடிய மாற்றங்களை இனியாவது நீ தயார்படுத்திக்கொள். எந்த நேரமும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நான் வெளிப்படையாக சொல்லிவிட்டால் என் குழந்தை, நீ நேரடியாக அவர்களிடம் சென்று சண்டையிட்டு கொண்டிருப்பாய். அவர்கள் என்ன சொல்வார்கள்? நான் இப்படியெல்லாம் செய்வேனா, நான் உனக்கு போய் இதையெல்லாம் செய்வேனா என்று சொல்வார்கள். செய்தவர்கள் என்றுதான் ஒத்துக்கொண்டார்கள். என் குழந்தையே, அதைவிட உண்மையில் ஒருவர் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கவில்லை என்றால், எந்த ஒரு தவறையும் உனக்கு செய்யவில்லை என்றால், நீ சொல்லும் பொழுது முதலில் அவர்களுக்கு கோபம்தான் வரும். நீ சொல்லும் பொழுது முதலில் அவர்களுக்கு வருத்தம்தான் வரும்.
அதனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு, இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியையும் பெறுவதற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டிரு. கருப்பன் சொல்வது என் பிள்ளைக்கு புரிகிறதல்லவா? என் பிள்ளையே, இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள், இவர்களினுடைய பெயர்களை நான் சொல்லும் பொழுது உடனிருந்து கொண்டே நீ சொல்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்ற இவர்களை நிச்சயமாக நீ அடையாளம் காண்பாய். நான் பெயர்களின் முதல் எழுத்தை சொல்கின்றேன். இந்த பெயரில் யார் உன்னிடத்தில் அன்போடு பேசுகிறார்கள், யார் உன்னிடத்தில் உன் குடும்பத்தோடு பல நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். த க ப ஆ வி சு கோ, அதாவது நான் கா என்ற சொன்ன எழுத்திலேயே அந்த வரிசையில் கோவும் சேர்ந்து வந்துவிடும். இருந்தாலும் அப்பன் உனக்கு இதனை சொல்லி இருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வரிசையில் இருக்கின்ற ஒருவரின் பெயர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஆபத்தை உனக்கு விளைவிக்க, உன்னை சுற்றி இருக்கின்ற பல விஷயங்களில் வேண்டும் என்றே உனக்கு பல இன்னல்களை கொடுக்கிறார்கள். ஆபத்து என்றால் எப்படி வரும் தெரியுமா? என் குழந்தையே, உன்னை பற்றி தவறாக மற்றவர்களிடத்தில் சொல்வது, அதிலும் குறிப்பாக உன்னுடைய குணத்தை அவர்கள் தவறாக சொல்வது, உன்னுடைய ஒழுக்கத்தை தவறாக பேசுவது, நீ யாரோடு பேசினாலும் அதை தவறாக சித்தரித்து பேசுவது, நீ ஆண் குழந்தையானால் நீ ஒரு பெண்ணிடம் சாதாரணமாக நின்று பேசிக்கொண்டிருந்தாலே அதை சித்தரித்து விடுவார்கள். உனக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள். அதே நேரம் இதை கேட்பது ஒரு பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் நீ ஏதாவது ஒரு ஆணுடன், ஏன் அவர் உன்னிடத்தில் வழி எங்கே என்றுதான் கேட்டிருப்பார், இந்த இடத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்றுதான் கேட்டிருப்பார். நீயும் பதில் சொல்லி சிரித்துவிட்டு அந்த இடத்தை கடந்திருப்பாய். அதை கூட பார்த்துவிட்டு உன்னையும் அவரையும் சேர்த்து வைத்து பேசிவிடுவார்கள். உனக்கு ஒழுக்கம் இல்லை என்று எல்லோரும் சொல்லும்படி இவர்கள் நடந்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட மோசமான எண்ணங்களை கொண்டவர்கள்தான் இவர்கள். இப்படி சொல்லும் பொழுது மற்றவர்களும் அதை நம்பி விடுகிறார்கள். இதுதானே உண்மை. இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அளவிலான கஷ்டங்களும் மிக பெரிய அளவிலான வேதனைகளும் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இனி என்ன நடக்கும் என்று என் பிள்ளை எண்ணி கலங்கி விடாமல், உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மன உறுதியையும் நீ பெற்றிட வேண்டும் என்றால், முதலில் இது போன்ற மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு முக்கியம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு, உன்னை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா, அதை மட்டும் நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றத்தையும் நோக்கி நீ சரியாக பயணிக்க தொடங்கினால் போதும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம். உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் வேண்டாம். நான் நடத்துவதை நல்லபடியாக நீ ஏற்றுக்கொண்டாலே போதும். கருப்பன் சொல்லி தருவதை என் பிள்ளை சரியாக உணர்ந்து விட்டாலே அது போதும். நம்பிக்கையோடு இந்த கருப்பனின் அன்பை பெற்றுக்கொண்டு என் பிள்ளை நீ எதையுமே உறுதியோடு செய்ய தொடங்கு. உனக்காக எப்பொழுதும் நான் வருவேன். அப்பன் கருப்பன் உனக்காக எப்பொழுதும் நான் உன்னோடு உடனிருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள். அப்பனின் ஆணைப்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்கள் பல நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான். நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு மிக பெரிய அதிசயத்தை கொடுக்க போகிறது என்பது உண்மைதான். நீ கலங்காமல் நின்று உனக்கான விருப்பங்களை நிறைவேற்ற தயாராக இரு. கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் வேண்டாம். கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ கலங்காமல் நின்று உன்னுடைய மகிழ்ச்சியில் நீ திளைக்க தொடங்கு. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை எல்லாம் யோசித்து இனி ஒருபொழுதும் நீ வருத்தப்படாதே. இந்த மனிதர்கள் இப்படித்தான். எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் மற்றவர்களை நாம் தாழ்த்தி விடலாம், எப்பொழுது நேரம் வாய்க்கும் நாம் இன்னொருவரின் மேலில் நாம் தேவையில்லாத குற்றங்களை எல்லாம் சுமத்தி விடலாம் என்று நேரத்தை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் அல்லவா? இவர்களை எல்லாம் என் பிள்ளை நீ ஒருபோதும் நினைத்து வருந்தாதே. இவர்களை எல்லாம் என் குழந்தை ஒருபொழுதும் யோசித்து நீ கலங்கி கொண்டிருக்காதே. உனக்கு நல்லது நடக்க வேண்டி அப்பன் நான்
உன் வாழ்க்கையை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விசேஷம் நான் முன்னின்று நடத்துவேன். கலங்காமல் முன்னேறு. இவர்கள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.